ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிப்பியாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பாதுஷா அப்படியே ஸ்வீட் ஸ்டாரில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான பாதுஷா எப்படி இருக்கணும் அப்படின்னா, மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே லைட்டாக சாஃப்ட்னஸோட நல்லா லேயராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாதுஷா நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன டிப்ஸோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் கேட்பீங்க கோதுமை மாவில் பண்ணலாமா அப்படின்னு. கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ட் டேஸ்ட் கிடைக்காது. இப்போ இது கூட நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு, ஓகேவா? பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக சர்க்கரை ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நெய் ஊற்றலாம். நெய் நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய்யை உருக்கிட்டு ஊற்றிக்கோங்க. சூடாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நெய் கொஞ்சம் நல்லா உருகி இருந்தால் மட்டும் போதும். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ஒரே நேரமாக ஊற்றி பிசையாதீங்க. பாதுஷாக்குள்ளே நல்லா நிறைய லேயர்ஸ் வர்றதுக்கு நான் சொல்கிற 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம மாவு பிசைகிறப்ப அதை சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியோ இல்லை பரோட்டாக்கு பிசைகிற மாதிரியோ ரொம்ப போட்டு அழுத்தி பிசையக்கூடாது. ஒரு மைல்டான ப்ரெஷர் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். நம்ம மாவு அளந்த அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மாவை நீங்கள் இந்த மாதிரி பிரித்து பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வரணும். இந்த மாதிரி தான் நீங்கள் மாவை பிசையணும். ரொம்ப போட்டு அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர்ஸ் வராது. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். அடுத்த டிப் வீடியோவை கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம எப்படி சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மாவு அளந்த அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ அதே கப்புக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு அரை கம்பி பதம் வர்றது வரை பாகு ரெடி பண்ணிக்கோங்க. பாகு ரெடியானதும் இந்த மாதிரி உங்கள் விரல் எடுத்து அதை தொட்டு பார்க்குறப்ப ஒரு சின்ன நூல் மாதிரி வரணும். அந்த நூல் பார்த்திங்கன்னா முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி பாதியில் உடையணும். இதுதான் அரை கம்பி பதம். இந்த பக்கத்தில் இருந்தால் தான் பாதுஷாக்குள்ளே வர சர்க்கரை நல்லா ஊறும். அரை கம்பி பதத்தை தாண்டிருச்சு அப்படின்னா சர்க்கரை பாதுஷாக்குள்ளே இறங்காது. அதனால் கரெக்டாக அந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ மாவை 5 நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டு எடுத்திருக்கேன். பாதுஷாக்குள்ளே நல்லா நிறைய லேயர்ஸ் வர்றதுக்கு 2வது டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாவை எடுத்து நம்ம அப்படியே உருட்டக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கையால் ஃப்ளாட் ஆக்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள், ஒரு கத்தியை வச்சு இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுருங்க. இப்போ இதை திரும்பவும் என்ன பண்ணுங்கள், கையால் லைட்டாக அழுத்தம் கொடுத்து ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, லைட்டாக அழுத்திக்கோங்க. இப்போ திரும்பவும் என்ன பண்ணுங்கள், கத்தியை வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைங்க. இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரியும், நல்லா அப்படியே நிறைய லேயர்ஸ் இப்போவே வந்திருக்கு. இப்போ இதை திரும்பவும் என்ன பண்ணுங்கள், லைட்டாக கையை வச்சு அழுத்திக்கோங்க. இதே மாதிரி ரிப்பீட்டடாக என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 வாட்டி கட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நீங்கள் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய ஆட்டோமேட்டிக்காக லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதுஷாக்குள்ளே நிறைய லேயர்ஸ் வரும். இப்போ அடுத்ததாக நம்ம மாவு உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பாதுஷா வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. மாவை உருட்டும் போது பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் கையை மூவ் பண்ணி உருட்டுங்க. உருட்டிட்டு அதில் அதோட சென்டரில் ஒரு உளுந்த வடைக்கு போடுற மாதிரி பெருவரில் வச்சு ஒரு ஓட்டை மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. ஓட்டையாக வேண்டாம், சும்மா இந்த மாதிரி மாற்றி திருப்பி வச்சு அழுத்திக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதுஷாலாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் நிறையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை காய விட்டுறாதீங்க. ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட வேண்டாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணால் தான் வெளியிலே உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். உள்ளுக்குள்ளேயும் நல்லா மாவு வெந்து நிறைய லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளியில் சீக்கிரமாக வெந்துடும், உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு மாவு வேகாது. அதை நம்ம சர்க்கரை பாகில் போடும்போது உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். நம்ம குலாப் ஜாமுன்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ்க்கு வந்துடும். நமக்கு அந்த அளவுக்கு பாதுஷாக்கு சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பாதுஷா எல்லாம் செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப வந்து செவக்க விட வேண்டாம். எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு இந்த பாதுஷா எல்லாம் சூடாக இருக்கும்போதே சர்க்கரை பாகில் போட்டுருங்க. அப்போ தான் வந்து சர்க்கரை வந்து நல்லா உறிஞ்சும். சர்க்கரை பாகில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே அந்த பாகில் விட்டுட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் உள்ளே போடாதீங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த சர்க்கரை பாகிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமாக சர்க்கரை எடுத்து அதிகமான ஒரு இனிப்பில் தான் இருக்கும். அந்த பாதுஷாக்கான அந்த மைல்டான ஸ்வீட்னஸில் இருக்காது. அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ஸ்டால் ஸ்டைல் பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.